வணக்கம். பிரதமரை சந்தித்த துரை வைகோ கூட்டணியில் பெரும் சலசலப்பு. உண்மையையே உடைத்திருக்கிறார் துரை வைகோ. அதை பற்றித்தான் நாம் இன்று இந்த காணொலி வாயிலாக தெளிவாக பார்க்குறோம். தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் தேர்தலுக்கான பணிகளில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக செயல்பட்டு வராங்க. ஆளுங்கட்சியான திமுகவை வீழ்த்த எதிர்கட்சிகளான அதிமுக, அறிமுக கட்சியான தாவேகா, தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கும் நாம் தமிழர் ஆகிய கட்சிகள் எல்லாம் தீவிரமாக களப்பாணியாற்றி வராங்க. இந்த நிலையில தான் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்த திமுக கூட்டணியை உடைப்பதே மிக முக்கியம் என்று எதிர்க்கட்சிகள் வியூகம் வகுத்து வராங்க. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகாவிற்கும் நடிகர் விஜய் தொடர்ந்து வலை விரித்து வராரு. ஆனால் திருமாவளவன் பிடி கொடுக்காமலேயே இருக்கிறார். இந்த சூழலில் தான் திமுக கூட்டணியில் இருந்து விலகி அதிமுக பாஜக கூட்டணியில் மதிமுக இணைய உள்ளதாக தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருக்கிறது. அதற்கு முக்கிய காரணம் பிரதமர் மோடி மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை மதிமுக முதன்மை செயலாளராக இருக்கக்கூடிய துரை வைகோ சந்தித்தது ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. பிரதமர் மோடியை எதற்காக சந்தித்தார் மதிமுகவினுடைய முதன்மை செயலாளர் அப்படின்ற கேள்வி வலுவாக எழுகிறது. அதாவது பாஜகவுடன் கூட்டணியா என்பதற்காக துரை வைகோ தனியார் வார இதற்கு அளித்த பேட்டியில் தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கிறாரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரஷ்யாவிற்கு இந்தியர்களை வேலைக்காக அழைத்து சென்று உக்ரைனுக்கு எதிரான போரில் அவர்களை பயன்படுத்துகிறார்கள் அப்படின்ற ஒரு புகார் வருகிறது. அவர்களை காப்பாற்ற வேண்டும். அந்த நோக்கத்தில் தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்தேன். அங்கு அழைத்து செல்லப்பட்ட பலரும் இறந்து விட்டதாகவும் காணாமல் போய்விட்டதாகவும் சொல்கிறாங்க. இது இப்போ அப்படி இருக்கக்கூடிய நிலையில் எஞ்சி இருப்பவர்களையாவது மீட்டெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் 15 கட்சிகளை சேர்ந்த 68 எம்பிகளிடம் கையெழுத்து வாங்கி அதை பிரதமரிடம் வழங்கினேன். மற்றபடி வேற எந்த விஷயத்தையும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு திமுக கூட்டணியில் இருந்த சலசலப்புக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாரு. இந்த சம்பவத்தில் அரசியலை புகுத்துவது கேடுகட்ட மானங்கட்ட செயல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இளைஞர்களை மீட்பதற்காக நடைபெற்ற சந்திப்பு பிரதமருடனான சந்திப்பு. பாஜகவுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டிய என்ற எண்ணமும் எங்களுக்கு கற்பனையில் கூட கிடையாது. பெரியார் மண்ணில் இந்துத்துவா சக்திகளுக்கு இடமில்லை. நாடாளுமன்றத்தில் இணையமைச்சர் எல் முருகனை சந்தித்து பேசும்போது கூட எங்களை சம்பந்தப்படுத்தி ஏன் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்துறீங்க அப்படின்ற கேள்வியை நாங்கள் எழுப்பினோம். அதற்கு உங்கள் மனதில் வைத்து சொல்லவில்லை. மதவாத சக்திகள் கால் ஊன்ற வேண்டாம் என்று தான் சொல்லியிருந்தோம். திமுகவுக்கு பக்கபலமாகவே மதிமுக இருக்கும் அப்படின்றத திட்டமிட்ட கருத்தாகவே தற்பொழுது நம்முடைய துரை வைகோ சொன்னது திமுக சலசலப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வச்சிருக்கிறாங்க. பார்க்கலாம். மேலும் இது போன்ற அரசியல் சம்பந்தமான உங்களை சந்திக்கிறேன். நன்றி.